ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய செகண்ட் vlog. இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே கிரவுண்டுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி 3 பேரும் கிரவுண்டுக்கு போயிட்டு ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். காலையில் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால நாங்கள் கடையிலேயே சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு டைரெக்டாக நான்வெஜ்ஜை வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து குடல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணேன், ஏதாவது தூசு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருந்தேன். அதை வந்து அதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், அதனால் கொஞ்சம் சேர்த்தி போட்டால் தான் அந்த கலர் கொடுக்குது. அதோடு வந்து ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெரிய டம்ளர் இல்லை. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு மூடி போட்டு விசில் வரத்துக்காக அடுப்பில் வச்சுட்டேன். சைட்லேயே வந்து நான் ரைஸும் வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்ததுன்னு ரைஸ் ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் ஆச்சு, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் பண்ணிடலாம், அதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா ஆயிலில் வந்துட்டு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய் இதெல்லாமே வந்து இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ அதோடையே வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துருந்தேன். அதை வந்து அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வேகும். அது கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளியும் வந்து நான் அதோட சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா எல்லாமே நல்லா பாதியாவது ஃப்ரை ஆகிற மாதிரி ஆகணும். அதுக்குள்ளே சைடில் வந்துட்டு குடல் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவுக்கு வந்து தேங்காய் இன்னும் ஆட் பண்ணாமல் இருந்தது, அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து குடல் வெந்துருச்சு, அது வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்காக நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பண்ண எல்லா நான்வெஜ்ஜுக்குமே வந்துட்டு நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக அரைச்சி தான் வச்சுருந்தேன், எதுவுமே அதோடு சேர்த்து பண்ணல. சிக்கனுக்குமே அப்படி தான், இஞ்சி பூண்டு அதில் போடாமல் தனியாக தான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு லைட்டாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ண வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சு அதையும் போட்டுட்டேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 1/2 கிலோ எடுத்துருந்தோம் குடல். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா குடலை வந்து எடுத்து இதில் போட்டுட்டு அதில் லைட்டாக தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும், தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும். அதை வந்து பக்கத்து அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு சிக்கன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன். அது காஞ்சிட்டு இருந்த கேப்பில் வந்துட்டு குடலை இன்னொரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு வெங்காயம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம இன்னும் இதுக்கு வெங்காயம் கட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வேகமாக கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே வந்துட்டு அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3 போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம்
வெங்காயத்தை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இருந்தேன். குடல் வந்து தண்ணி சுத்தமாக எல்லாமே இதாகிடுச்சு. அதனால் வந்துட்டு அதுக்கு லைட்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணேன். தேங்காய் ஆட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து அக்கா சொன்னது. அக்கா சொன்ன மாதிரியே நான் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே வந்துட்டு ரசம் வைக்கிறதுக்கு வந்து தக்காளி வந்து தனியாக கட் பண்ணி அதில் தண்ணி ஒரு சொம்பு ஆட் பண்ணி இன்னொரு அடுப்பில் வச்சுருந்தேன். தக்காளி ரசம் தான் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். புளி ரசம் யாரும் மோஸ்ட்டாக சாப்பிட்றதில்ல. அதனால் தக்காளி ரசத்துக்கே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி கட் பண்ணி வேக வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு ரசமும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு 2-3 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம அதில் எடுத்து போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடணும். சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்த்த வேணாம், ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதுவே கொஞ்சம் வந்துடும். எப்போவுமே நம்ம வந்து சிக்கன் போட்ட உடனே வந்து மசாலாலாம் ஆட் பண்ணாமல் வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம இதில் வந்து எதுவுமே சேர்த்த வேணாம். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா வேக வைக்கணும். உடனே மசாலா போடாமல் நம்ம இது கொஞ்சம் வெந்து இந்த தண்ணிலாம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அரைச்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அதில் தான் தண்ணி வந்துருச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் ஒரு 4 நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். சைடில் வந்து நம்ம அடுத்தது வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். மட்டன் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கணும். அதனால் அது வந்து கொஞ்சம் நேரம் வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தது வந்து நான் வந்து ரெடியாக அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வந்து சிக்கன் எப்படி வெந்திருக்கும், நம்ம அதில் வந்து அந்த மசாலா அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு கொதிக்க வச்சா சிக்கன் ரெடி ஆகிடும். அதனால் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டுட்டு நம்ம வந்து மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணிட்டேன். பண்ணி மறுபடியும் 2 தடவை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து மட்டனை சேர்த்துக்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என் பொண்ணு வேறு நடுவில் பேசிகிட்டே இருக்கா. சரி, ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் இந்த வீடியோவை போடுறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும். சிக்கன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஒரு தடவை நம்ம அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம்.
சாந்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி சிக்கனுக்கு மட்டும்தான் மசாலா அரைச்சி ஊற்றுறோம். மட்டன் நம்ம அப்படியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை அலாசி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இங்கே வந்து மட்டனில் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மட்டனும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து காரத்துக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே இதில் சேர்க்கலை. குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் நல்லா மட்டனில் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மட்டன் வேகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை அப்படியே வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஒரு கொதி வரட்டும். வந்தது உடனே நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மட்டன் வந்து வெந்து விசில் வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் தக்காளி ரசத்துக்கு வந்து எல்லாமே அரைச்சி சேர்த்து அப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் கறிவேப்பிலை, ஒரு 2 மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கொரகொரப்பாக வர அளவுக்கு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் ரசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறமா அதில் வந்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து தக்காளி வேக வச்சதோட கொஞ்சமாக புளி சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோடு நான் ஆல்ரெடியே உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே இல்லை, பெருசாக சேர்க்கலை. ரசம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரசத்தை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மட்டனுமே வந்து விசில் வந்துருச்சு. நான் வந்து ஒரு 5 விசில் விட்டேன், அப்போ தான் நல்லா வேகும்னு சொல்லிவிட்டு. இப்போ அதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். நான் வந்து தேங்காயும் லைட்டாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி மட்டன் பாருங்கள் இப்படி தான் இருந்தது. வெந்ததுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கனால தண்ணி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி கெட்டியாக வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ மட்டனில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் சிக்கனும் எல்லாமே. இப்போ வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். சரி, ஹஸ்பண்ட் வீட்லேயே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம சும்மா ஈவினிங்காவது போயிட்டு வரலான்னு சொல்லி சொன்னார். அதனால் சரி பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு காஃபி பூஸ்ட்டு குடிச்சிட்டு, பாப்பா ரொம்ப அடம் முடிச்சிட்டே இருந்தா, சரி விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் ராட்டினத்தில் மட்டும்தான் உட்கார வச்சோம். தனியாக எங்கேயுமே உட்கார வச்சதில்லை. சரி அவன் நான் போகிறேன்னு சொன்னதுனால உட்கார வச்சோம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜாலியாக சிரிச்சிட்டு கை காமிச்சிட்டு இருந்தா. அது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு.
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.